ஒப்பு கொடுத்தார். தன் ஆவியே தேவனிடத்துல ஒப்புவித்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பிதாவை இவர்களை மன்னியும், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்லியிருந்தாலும், அவர் லாஸ்ட் முடிவில் அவர் சொன்ன ஒரு காரியம், சோத்திரம், முடிந்தது சொல்லிவிட்டு இதோ தன் ஆவியை என்ன பண்ணாராம்? ஒப்பு கொடுத்தார் அல்லவா? இந்த இடத்துல கலாத்தியல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லியிருக்கிற 4ஆம் வசனத்துல, அந்த முதல் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த கலாத்தியல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். அப்ப கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த நோக்கம் என்னன்னா, பிதாவை அனுப்பின நோக்கம் அப்படின்னா, நீ இந்த மனுஷர்களுக்காக, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காக என்ன பண்ணணும்? சிலுவையில அடிக்கப்படணும், நொறுக்கப்படணும், தான் ஜீவனை ஒப்பு கொடுக்கணுங்கிறது தான் பிதாவினுடைய சித்தம். அதன்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காய் தன் சிலுவையில தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். கேட்டுதானே? பிதாவின் சித்தத்தான நிறைவேற்றுறார் ஏசப்பா. அப்ப பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற கிறிஸ்து அந்த மரண வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன சொல்லுகிற வார்த்தைனா, மன்னியும். அல்லேலூயா. பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். இப்ப என்ன காரியம்? உலகத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்றாங்க? பாவம் செய்திருக்கிறார்கள். யார் மித்தமாய்? அந்த ஒரு மனிதனாலே, அது மட்டும் போதும். ஒரு மனிதனாலே எல்லா மனிதனுக்குள்ளே பாவம் உண்டாயிற்று. இப்ப பிதாவின் சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். ஆனா கிறிஸ்து பிதாவிடத்தில் ஒன்று வைக்கிறார். சோத்திரம். பிதாவே இவர்களை மன்னியும். அல்லேலூயா. பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற அந்த காரியத்தில் கூட கிறிஸ்து நம்மளை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்துல தெரிவிக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. இவர்களை மன்னி. நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யார? சேவகர்களும் இயேசு கிறிஸ்து வீட்டை குத்துறாங்க, அடிக்கிறாங்களவா? இவர்களை மன்னிக்கும்படியாக பிதாவிடத்துல சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார். அப்படி இல்லை. அல்லது யூதர்களும் ரோமர்களும் என்ன பண்றாங்க? வேதனைப்படுத்தி, யாரால சிலுவையில் அறையப்பட்டது? சோதரம். ரோமர் அரசாங்கம் சிலுவை அறைஞ்சதுமா? யாரால குற்றப்படுத்தப்பட்டது? யூதர்களையும் இந்த ரோமர்களை மன்னிக்கும்படியாக இயேசு சொல்லவில்லை. சோத்ரா. யார சொல்லுகிறார்? யாவரையும். சோத்ரம். இந்த பூமியில் இருக்கிற யாவரும். சோத்ரம். யாவரையும் மன்னிக்கும்படியாக பிதாவிடத்துல, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல அங்கு சொல்லுகிறார். சோத்திரம். தன் ஜீவனை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சோத்திரம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களை தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மெய்யாகவே நம்முடைய பாவத்துக்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டிருக்கிறார். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சோத்திரம். இந்த உலகத்துல எல்லா மனுகுலத்துடைய பாவங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு பிதாவிடத்துல ஒப்பு கொடுத்தார். அப்ப மெய்யாகவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுடைய பாவங்களும் மன்னிக்கும்படியாகத்தான் பிதாவிடத்துல சொல்லுகிறார். அப்ப எல்லா மனுஷனுடைய பாவங்கள் என்னது? கிறிஸ்து ஒருவராலே மன்னிக்கப்படுகிறது. சோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே மன்னிக்கப்படுகிறது. அப்ப அந்த மன்னிப்பு யாரால வருகிறதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. சோத்திரம். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாசிப்போம்,
லேவியாகமம் 16:30. சோத்திரம். லேவியாகமம் 16வது அதிகாரம் 30வது வசனம். சோத்திரம். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். அல்லேலூயா. சோத்திரம். நல்லா புரிஞ்சுங்க. லேவியாகமம் 16:30 16:30 இதுல அழகா சொல்லப்பட்டிருக்குத வசனம் என்ன சொல்லுதுன்னா, பாருங்க எப்படிப்பட்ட ஒரு காரியம். கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். லேவியாகமம் 16:30. இல்ல பேஜ் நம்பர் 146 தான் சிஸ்டர். 148மா 30வது வசனம் 30. கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளிலே உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பூமியில நமக்காக பாவத்துக்காக பாவ நிவாரண பலியாக கிறிஸ்து நமக்காக பலியாயிருக்கிறார். அல்லேலூயா. எங்க அப்படின்னா வேதம் சொல்லு கர்த்தருடைய சந்நிதியில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க கல்வாரியில எங்க அடிக்கப்பட்டாங்க? கொல்கத்தா மலையில. ஆனா என்ன நடந்தது அன்னைக்கு? தேவனுடைய ஆலயத்தில் நடந்தது. தேவனுடைய பலிபீடத்துல அந்த சிறைச்சலை என்னது? மேல் தொடங்கி கீழ் வந்தது. சோத்திரம். 2ஆக கிழிந்தது. என்ன நடக்குது? கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி. அப்ப தேவனுடைய சமூகத்திலையும் ஒரு பாவம் நீங்கி ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. என் இயேசு இந்த பூமியில மனுஷர்களுக்கு மட்டுமில்ல, மனுஷர்கள் அன்னைக்கு தேவனை நம்பிக்கொண்டிருந்த அந்த தேவ ஆலயங்களில் கூட ஒரு சுத்திகரிப்பு உண்டாயிற்று. அல்லேலூயா. இதுதான் இந்த பூமியில நிகழ்ந்த ஒரு காரியம். அப்ப மெய்யாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் கிறிஸ்து பலியாயிருக்கிறார். அப்படிதான் நம்முடைய பரிசுத்தமான யோவான் சொல்றார்.